இது யாரோட குழந்தை? ஏன்பா, உங்க அம்மா அப்பா யாரு? நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்லுங்க. கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் நாம இங்க வரப்போறதே இல்ல. நாம இங்க வரப்போறதே இல்ல. நாம நேரா விஜயநகர அரண்மனைக்கே போறோம். நாம நேரா விஜயநகர அரண்மனைக்கே போறோம். ராணி ஐராவதிய பார்க்க போறோம். ராணி ஐராவதிய பார்க்க போறோம். சரி, கிளம்புங்க. இங்க இருந்து 2 பேரும் கிளம்புங்க. இவனை பத்தி இனிமே கவலைப்பட தேவையில்லை. இந்த க்ரூஸ் இங்க இருக்கான்ல, நீ பார்க்கதான் பயங்கரமா இருக்க, ஆனா உள்ளுக்குள்ள புஷ். ஐயோ, பொண்ணே, ஆமா இங்க என்ன பண்ற நீ? அது மகாராஜா கைதிக்கு உணவு கொடுத்து விட்டுருக்காரு. அட, இந்த ராஜா ஒரு ஆளு, எப்ப பாரு நீதி நேர்மன். இந்த திருட்டு பழுக்கு சாப்பாடு கொடுக்கறதுன்னா இப்ப அவ்வளவு முக்கியமா? ராஜாவுக்கும் மூளை இல்ல, அந்த 2 ராணிக்கும் சுத்தமா மூளை இல்ல. நீங்க சரியா சொன்னீங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க குரூரையா. ஆம்பளையோ பொம்பளையோ யாரை எப்படி நடத்தணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன பண்றது, மகாராஜாவோட கட்டளை இல்ல, அதை மீற முடியுமா? பரவாயில்லையே, நீயும் என்ன மாதிரி அப்படியே அழகா சிந்திக்கிறிய. எல்லாம் உங்ககிட்ட கத்துக்கிட்டதுதான். நீங்க உங்க அறைக்கு போங்க, நான் வரேன். அரியா, உன்னை விட்டாதானே நீ போறது. நமக்குள்ள ஏகப்பட்ட விஷயம் ஒத்து போகுது. நீங்க போங்க. வீரா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த அரண்மனையில சந்திரகாந்தாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணமா? அவ என்ன பார்க்க வருவான்ல நான் நினைச்சேன். கல்யாணமா? வீரா, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்து. நான் உனக்காகத்தான் சொல்றேன். இல்லன்னா உன் காதலி இன்னொருத்தருக்கு மனைவி ஆயிடுவா. நான் என்ன பண்றது? சந்திரகாந்தா தான் என்ன காதலிக்கவே இல்லையே. நான் என் கல்யாணத்தை நிறுத்தணும்? அவ விருப்பப்படி அவ வாழ்க்கைய வாழட்டும். நான் எதுக்காக அவ வழியில குறுக்கிடணும்? அவ உன்னை காதலிக்கலன்னு யாரு சொன்னது? அவ கண்டிப்பா உன்னை காதலிக்கிறா. என்ன? அவளே இதை உன்கிட்ட சொன்னாளா? ஆமா, அவ என்கிட்ட சொன்னா. ஆனா தெளிவா சொல்லல. அவ மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் அவளை தடுக்குது. இங்க பாரு உமாங், சொன்னாளா இல்லையா? உமாங், இந்த மாதிரி சுத்தி வளைச்சு பேசுறது எனக்கு பிடிக்காது. நீ தெளிவா சொல்லு. ஆமான்னு சொன்னாளா இல்லையா? இந்த பொய் நாடகம் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். இங்க இருந்து போ. சந்திரகாந்தாவே முடிவெடுக்கட்டும். ஆனா சந்திரகாந்தா இப்ப கல்யாண மண்டபத்துக்கே போயிட்டா வீரா. அப்ப போகட்டும். தனக்கு எது நல்லதுங்கிற முடிவை அவளே நேரம் எடுத்திருக்கலாம். இந்த கல்யாணம் தான் அவளுக்கு மகிழ்ச்சினா அவளோட மகிழ்ச்சிக்கு குறுக்க நான் வரப்போறதில்ல. இதுதான் என்னோட முடிவு. இப்ப நீ இங்கிருந்து கிளம்புறியா இல்ல நான் உன்னை? அங்க பாருங்க, அவங்க ஏன் இப்படி அமைதியா இருக்காங்க? இவங்க ஏன் இந்த மாதிரி செயற்கையா சிரிச்சிட்டு இருக்காங்க? ஆமா, எனக்கும் வித்தியாசமா தான் தெரியுது.
ஒருவேளை ரொம்ப மகிழ்ச்சியில இப்படி சிரிக்கிறாங்களோ? அ, யார் இவன்? இதுக்கு முன்னாடி இவனை நான் பார்த்ததே இல்லையே. போய் சொல்லு, பையனையும் அவங்க அப்பா அம்மாவையும் என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன்னு போய் சொல்லு. இந்த கல்யாணம் முடிஞ்சதும் பையன் சந்திரகாந்தாவையும் கூட்டிட்டு அங்க வந்துருவான்னு சொல்லு. அதுக்கப்புறம் ராணி விருப்பப்படி இந்த சந்திரகாந்தாவை எப்படி சாகடிக்கணுமோ அப்படி சாகடிக்கலாம். போ. இவன் யாரா இருக்கும்? இது வரைக்கும் நான் இவனை பார்த்ததே இல்லையே. இவன் எங்க போயிட்டான்? நாம நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. எல்லாமே தலைகீழா நடக்குது. சந்திரகாந்தாவை காப்பாத்து. இப்ப என்ன புது கதை எடுத்துட்டு வந்திருக்க? உன்னை அனுப்புனது சந்திரகாந்தாவா? இல்ல, அப்ப இங்க இருந்து கிளம்பி போ. ஆனா அவ உயிருக்கு வந்த ஆபத்து தான் என்னை இங்க வர வச்சுது. என்ன? யாரோ ஒருத்தருக்கு சந்திரகாந்தா தேவை. கல்யாண மாப்பிள்ள சேர் சிங் கல்யாணம் முடிஞ்சதும் அவளை அங்க கூட்டிட்டு போக போறான். அது யாரா இருந்தாலும் அவங்க விரும்புறது சந்திரகாந்தாவோட மரணத்தை தான். ஆனா அதை யாரு விரும்புறாங்க, எதுக்கு விரும்புறாங்க, எதுவும் தெரியல. நான் கேள்விப்பட்ட உடனே உன் உதவியை தேடி இங்க வந்துட்டேன். நீ அவளை காப்பாத்து. சந்திரகாந்தாவை காப்பாத்து வீரா. நீ சொல்றத நான் எப்படி நம்புறத? நீ நம்பித்தான் ஆகணும். நீ என் கூட வர்ற வரைக்கும் நான் இங்கிருந்து கண்டிப்பா போக போறதில்ல. நீ உன்னோட மந்திரத்தால என்னை என்ன செஞ்சாலும் சரி. ஏன்னா எனக்கு என்னோட தோழி சந்திரகாந்தா ரொம்ப ரொம்ப முக்கியம். இனி எல்லா முடிவையும் நீ தான் எடுத்தாகணும். உமாங், சந்திரகாந்தாவுக்கு என் உதவி தேவைன்னா நான் கண்டிப்பா வருவேன். எப்பவும் அவ கூட இருப்பேன். நான் எழுதி எப்பவோ தப்பிச்சிருப்பேன். அவளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். என் காதலியோட மரணத்தை விரும்புறவங்கள நான் கண்டிப்பா விட மாட்டேன். இப்போ மணமகள் மணமகன் 2 பேரும் ஒன்னா அக்னி குண்டத்தை வணங்குங்க. மணமகன் மணமகள் 2 பேரும் கையை ஒன்னா வைங்க. வீரா, வீரா, நாங்க உன்னதான் தேடிக்கிட்டு இருந்தோம். நம்ம அந்த வழியா தப்பிச்சு போயிடலாம். வீரர்களே, அவனை புடிங்க. கைதி தப்பிச்சு போறான். இவங்களை சமாளிக்க இப்ப என்கிட்ட நேரம் இல்ல. சரியா? சரி வீரா, நீ கிளம்பு. இவங்களை நான் பாத்துக்கிறேன்.
இப்போ 2 பேரோட உடையையும் முடிச்சு போடுங்க. மணமக்கள் 2 பேரும் அக்னியை முதல் சுத்து சுத்துங்க. நடிப்பு முடிஞ்சிருச்சா? உண்மையான நிறவெளி வந்துருச்சா? அங்க இருந்து தப்பிச்சிட்டல? ஆமா, நான் அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டேன். இப்ப நீ உண்மையிலேயே எனக்கு நன்றி சொல்லணும். நான் அப்பவே இதை பண்ணிருந்தேன்னா உன் கைத்துக்கு கட்டுப்பட்டு நான் உன் பின்னாடி வந்திருக்க மாட்டேன். உன்னை எப்போவோ தாக்கிட்டேன். அங்கிருந்து நான் தப்பிச்சு போயிருப்பேன். ஆனா நான் அப்படி பண்ணல. ஏன்னா அது எனக்கு கயிறா தெரியல, நம்ம காதல் பந்தமா தெரிஞ்சது. அதை விட பெரிய உண்மை என்னன்னா, நீ எங்க எதிரி ராஜ்யத்தை சேர்ந்தவன். நீங்க எத்தனையோ தடவை சூரிய நகரத்தை தாக்கியிருக்கீங்க. அப்பாவி மக்களை கொன்னு குவிச்சிருக்கீங்க. தாக்குதல் நடத்துறது தப்புன்னா என் இதயத்தை நீ தாக்குனியே, அதுக்கு என்ன அர்த்தம்? என் இதயத்தை காயப்படுத்தினியே, அதுக்கு என்ன அர்த்தம்? சொல்லு. என் இதயத்துல பெரிய காயத்தை ஏற்படுத்திட்ட. உன்னை எப்படி விட்டுட்டு போவேன்? என்ன எங்க இழுத்துட்டு போற? நீ இல்லைன்னா நான் செத்துடுவேன். இல்லைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். என்ன எங்க இழுத்துட்டு போற? என்ன கடத்திட்டு போறியா? இங்க இருந்து கிளம்பு. நான் உன்னை கடத்திட்டு போக மாட்டேன். இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். நீ என்ன பத்தி என்ன நினைக்கிறான்னு முதல்ல நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. கையை விடு வீர். உனக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ உமன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவ, ஆனா என்கிட்ட சொல்ல மாட்டேன். நான் உமன் கிட்ட என்ன சொன்னேன்? உமங் எங்க? உமங் உமங் இப்போ மணப்பெண் முன்னாடி வந்து சுத்தி வரணும். இல்ல இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. உன்னிங்க வான்னு சொன்னல. எதுவும் சொல்லன்னு சொல்றேன்ல. சந்திரகாந்தா, இப்போ எல்லா சடங்கும் நடந்துருச்சு.
திருமணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆகா அருமை. இப்ப திருமண சடங்கு முடிஞ்சிருச்சா? ரெண்டு பேரும் கைய பிடிச்சிட்டு நெருப்ப வலம் வந்துட்டீங்க. இன்னில இருந்து நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி. எல்லாரும் கை தட்டுங்க. வாய மூடு. இந்த கல்யாணம் நடக்கல. ஆனா சடங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கல்யாண சடங்குலயே ரொம்ப முக்கியமானது அக்னியை சுத்தி வர்றது. நீங்களும் சுத்தி வந்துட்டீங்க. அதுவும் மந்திர மேளங்கள் முழங்க. இல்ல, நான் இந்த கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டேன். இப்ப நான் என்ன பண்றது? இவ எங்க போறான்? ஒண்ணுமே புரியலையே. இல்ல, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்கவே முடியாது. படைய தயார் பண்ணுங்க. இன்னைக்கு ராத்திரியே சூரிய நகரத்தை நான் தாக்க போறேன்னு சொல்லு. உங்க கட்டளைப்படியே மகாராணி. வீர் எதிரி நாட்டு இளவரசன். என்ன இதுக்காக அவன் கல்யாணம் பண்ண நினைக்கிறான்? நேத்து அவன் தான் என்னை காப்பாத்தினா. நீங்கெல்லாம் யாரு? எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? பரிசு கொடுக்க வந்திருக்கோம். என்ன பரிசு? மரணம். மரணங்கிற பரிசு. இங்க இருந்து போங்க. முடியாது. நாங்க ராணியோட கட்டளையை மட்டும் தான் கேட்போம். ராணி ஐராவதியை தவிர யார் கட்டளையும் கேட்க மாட்டோம். நீ ரொம்ப பெரிய மாய வித்தையே காட்டியிருக்க. ஐராவதியோட வீரர்களுக்கு கட்டளையிட்டு இருக்க. யார் நீ? வீரேந்திர சிங். இப்போ எல்லா சடங்கும் நடந்துருச்சு. திருமணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அவன் எதைத்தான் விரும்புறான்? ரெம்ஜிம் பாத்தியா? இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இது பேர் கல்யாணமா? என் நாட்டோட எதிரியை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எனக்கு சொல்ல ரெம்ஜிம், இப்படி எல்லாம் நடக்குமா என்ன? யாரோ மந்திரம் பண்ணாங்க, சண்டைனால சுத்தி வந்தோம், அது பேர் கல்யாணமா? இல்ல, அப்படி நடந்தா கல்யாணமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் இதை ஏத்துக்க மாட்டேன்.